சந்தோஷம். நீண்ட நெடுகாலம் உயிரோடு வாழ்வதற்கும் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் சாத்தியக்கூறு உண்டா என்றால் நிச்சயமாக உண்டு என்பார். 100 வயது வாழ்ந்தவர்கள் ஒரு 300 பேரிடம் ஒரு சர்வே எடுக்கப்பட்டது. நீங்கள் 100 வயது வரை யாருடைய உதவிகரம் இல்லாமல் கண் காது எல்லா உடல் உறுப்புகளும் சிறப்பாக இயங்கக்கூடிய அந்த 300 பேரிடம் ஒரு பேட்டி எடுத்தார்கள். நீங்கள் 100 வயதும் யாருடைய உதவி இல்லாமல் உங்கள் உடலை இவ்வளவு ஆரோக்கியத்திற்கு என்ன காரணம் என்றால் அடிப்படை காரணம்தான், தெரியாது ஒன்றும் இல்லை. விடிய காலையில் நடைப்பயிற்சி 20 நிமிடம் நடைப்பயிற்சி, முடிந்த அளவு நடந்து செல்லுங்கள், மாடிப்பறையில் ஏறுங்கள், மின்னியக்கிகளை எப்பொழுதெல்லாம் உபயோகப்படுத்துங்கள், நல்ல உடலும் நல்ல மனநிலையும் உருவாக்கி கொள்ளுங்கள், உங்களை சுற்றி சந்தோஷமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளுங்கள், எல்லோரோடும் மகிழ்ச்சியாக இருங்கள், ஆடி பாடி மகிழ்ச்சி சந்தோஷத்தில் கழியுங்கள். உங்களை சுற்றி இருப்பவர்கள் குழந்தைகளாகட்டும் உங்கள் உறவுகளாகட்டும் அவர்களிடம் அன்பாக இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள். எப்பொழுதும் கலகலப்பாக சிரித்து கொண்டு அவரோடு பயணப்படுங்கள். இந்த வாழ்க்கை உங்களை 100 ஆண்டு வரை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். எந்த வஞ்சகம் இல்லாமல் எந்த தீங்கு இல்லாமல் உடல் அளவில் உற்சாகத்தையும் மனதளவில் உற்சாகத்தையும் வைத்து கொண்டால், உங்கள் உணவு பழக்கங்களையும் உங்களுடைய உடற்பயிற்சியும் மேற்கொண்டால் 100 வயது வரை யாருடைய உதவியுமின்றி சிறப்பாக வாழ முடியும் என்ற இந்த ஜப்பானிய அணுகுமுறை நன்றாக சொல்லிக் கொடுக்கிறது என்றாராம். எப்பொழுதெல்லாம் நீங்கள் 100 வயது வரை வாழ வேண்டும் என்றால் கலகலப்பாகவும் உற்சாகத்துடனும் உங்களுக்கு தேவையான நல்ல இசைகளையும் பாடல்களையும் பாட்டத்தோடு உற்சாகத்தோடு நாடுகளை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்கள் உணவு பழக்கங்களை நன்றாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அதிகாலை 5 மணி எழுந்து நின்று மினிமம் ஒரு 20 நிமிடமாவது நீங்கள் நடக்க பழகி கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நீண்ட நெடுகாலம் ஆயுளுடன் சிறப்பாக இருக்க முடியும். இதற்கு வேறு ஒன்றும் கம்பசூத்திரம் தேவையில்லை. நம்மை நாம் உணர்ந்தால் மட்டும்தான் அந்த ஆயுள் சாத்தியம். எந்த மருந்து மாத்திரைகளும் உன்னை தேவைப்படாது என்று அந்த ஞானி அறிவுரை சொன்னாராம். சந்தோஷம். வாழ்க வளம்.